வேலைன்றது வந்து ஆண்களுக்கு கட்டாயம், பெண்களுக்கு ஆப்ஷன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தால் நான் வேலைக்கு போகலாம், என்னால் முடிஞ்சால் நான் வேலைக்கு போகலாம், என்னால் முடியாதுன்னா நான் முடியாது. ஆனால் ஒரு ஆண் நான் வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா? இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா நீ ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும். கேர்ள்ஸுக்குலாம் பெரிய கமிட்மெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவேன். அவங்களுக்குலாம் வேலைக்கு போனாலும் சரி போலேனாலும் சரி. பாய்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. பசங்க வேலைக்கு போயே தீரணும், அம்மா அப்பாவை பார்த்தே தீரணும், அக்கா தங்கச்சியை பார்த்து தீரணும். அடுத்து தென் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃபு குழந்தை பிறந்தோடனே அவங்கள படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பசங்க அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கு. அதேமாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பசங்களோட ரேஷியோவுமே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய நல்ல படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லாமலாம் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரீமை கில் பண்ணிட்டு நிறைய பசங்க அவங்க ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம லைஃப்பில் ஜெயிச்சே ஆகணும், நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயே ஆகணும், நம்ம சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு கம்பேர் டு கேர்ள்ஸை விட பாய்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். ஸோ அவங்க தான் மோர் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னு சொல்லுவேன் நான்.